ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா லவ் ஆனந்த் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். லவ் ஸ்டோரி தான் இந்த கதை. அதோட பார்ட் 2 தான் இது. வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்த உடனே எனக்கு அவனை பார்த்ததுமே பிடித்திருந்தது. அவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறதுக்கு தான் நானும் பிடிக்காத மாதிரியே நடித்தேன். அவன் பாவம்தான். ஒரு வழியாக அவனும் லவ் சொல்லிட்டான். நானும் என் லவ் சொல்லிட்டேன். அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான். எங்கள் 2 பேரும் லவ் போக போக ஸ்ட்ராங் ஆனது. அவன் என் மேலே பிரியமாக இருப்பான். என்னை பார்ப்பதற்கு கரெக்டாக டைம் ஆனதுமே வந்துடுவான். மாலை 6 மணிக்கு வருவான். நானும் கரெக்டாக நேரத்துக்கு போயிடுவேன். அவனும் நானும் மனசு விட்டு ஜாலியாக பேசுவோம். இப்படியே நாள்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் எனக்கு பிறந்த நாள் வந்தது. அவன்கிட்ட சொன்னேன், ராஜா. உடனே அப்படியான்னு சொல்லிட்டு, வேலை இருக்கு போன வைன்னு சொல்லிட்டான். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பிறந்தநாள் வந்துச்சு. பிறந்தநாள் செலிப்ரேஷனாக நடந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. நான் மட்டும் அவனை காணணும் சோகமாக வெளியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சர்ப்ரைஸ் அவன் உடனே ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னான். உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பர்த்டே பார்ட்டி ஃபினிஷ் ஆனதும் நானும் அந்த கிஃப்ட் பாக்ஸு ஓப்பன் பண்ணால் அதில் புது ஃபோனு, அதுவும் ஐஃபோன் இருந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ ஹாப்பி. உடனே அவனுக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அவன் சொன்னான், நீ என் உயிர், உனக்கு நான் இதை கூட வாங்கி கொடுக்க மாட்டேனான்னு சொன்னான். இப்படியே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. விடிய பேசணும். மார்னிங் வரை இப்படியே எங்கள் லைஃப் ஹாப்பி மூமெண்ட்டாக போச்சு. ஒரு நாள் கேட்டேன், என்னை எப்போ நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அவன் சொன்னான், கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொன்னான். ஓகேடான்னு நானும் சொன்னேன். எங்கள் வீட்டில் நானும் இதே மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா கேட்டார், என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், அவன் மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஓகே, அவனை அப்பா அம்மா கூப்பிட்டு பொண்ணு கேட்க சொல்லணும் சொன்னாங்க. நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணி, ராஜா இந்த மாதிரி நம்ம மேரேஜ் அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவனுக்கு ஹாப்பி, எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நாட்கள் ஓடியது. அவன் ஃபோன் ஒரு நாள் கால் பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு. ஓகே, ஏதோ வீட்டில் பேசிகிட்டு இருக்கான்னு விட்டுட்டேன். நான் திரும்ப அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு. அவனை கால் பண்ணுவான்னு நானும் விட்டுட்டேன். என்ன ஒரே பிஸியான்னு கேட்டேன். ஃபோன் பண்ணால் என்ன பிஸியான்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், என் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னான். ஓகேன்னு விட்டுட்டேன். மறுநாளும் இதே மாதிரி பிஸின்னு வந்துச்சு. 1 hour பேசிகிட்டே இருந்தான். எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. மறுபடியும் கால் பண்ணி நான் கேட்டேன், என்ன இன்னைக்கு பிஸின்னு வருது? அவன் கோவப்பட்டான். எனக்கு ஃபோன்லாம் வரும், இம்பார்ட்டன்ட் காலு வருது, பேசக்கூடாதாடின்னு கேட்டான். எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஃபோன் கட் பண்ணிட்டேன். அவன் கால் பண்ணிகிட்டே இருந்தான். நான் கால் அட்டன் பண்ணல, கட் பண்ணிகிட்டே இருந்தேன். மறுநாள் காலேஜுக்கு ரெடி ஆகி போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே வீட்டு முன்னாடி என்னை அடிச்சிட்டான். நான் அழுதுகிட்டே போயிட்டேன். அவன் இல்லடின்னு கூப்பிட்டான். எல்லோரும் என்னை பார்த்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவன் கூட பேசவே இல்லை 2 நாளாக. அப்புறம் ஒரு வழியாக அவன் என்னை சமாதானப்படுத்திட்டான். நான் கோவத்தில் அடிச்சிட்டேன்டி, பேசுறின்னு சொல்லி கெஞ்சினா. நானும் ஓகேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஹாப்பியாக பேசினோம் 2 பேரும். ஆனால் மறுநாள் ஃபோன் பண்ணேன், அதே மாதிரி பிஸின்னு தான் வந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்டு ஜெனிக்கு கால் பண்ணேன். ஏன்டி ராஜா ஃபோனே எடுக்க மாட்டான், அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டேன். ஜெனி சொன்னால், தெரியலடி, நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருக்கான், அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சேன். நான் சொன்னேன், அவன்கிட்ட பேசலை, என்கிட்ட பேசலை. 2 நாளாக நானும் அவனும் சண்டை. அவன்கிட்ட பேசாமல் தான் இருந்தேன். அவன் ஃபோன் பேசினானான்னு கேட்டேன். ஆமாடி பேசினான்டி சொன்னான். உடனே கால் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதேன். அப்படியே செத்துடலான்னு கூட தோணுச்சு. அவனுக்கு கால் பண்ணி, ராஜா உண்மையை சொல்லு, யாருக்கிட்ட பேசினேன், உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டேன். அவன் கால் கட் பண்ணிட்டான். நான் திரும்ப ட்ரை பண்ணேன், எடுக்கலை. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துடுச்சு. நான் உடனே வீட்டுக்கு போனேன். ஜெனி தான் இருந்தான். அவகிட்ட கேட்டேன், அங்கே வரலை. அவன் ஜெனி சொன்னான்,
நைட்டு ஏதோ வேலை விஷயமா ஊருக்கு போகிறேன்னு சொன்னான். நான் பிரியா கிட்ட சொன்னியான்னு கேட்டேன், சொல்லிட்டேன்னு சொன்னான். சத்தியமாக சொல்லிட்டியான்னு கேட்டேன், சத்தியமாக சொல்லிட்டேன்னு சொன்னான். நான் அழுதுட்டு என்கிட்ட சொல்லலடின்னு அழுதேன். சரி அழுவாதடின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. டீப் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு பார்ட் 3ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கதை நாளைக்கு வரும், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் கத்திரி வீடியோவோட. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.